இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் சுமார் 61 விழுக்காடு வாக்குப்பதிவு. மணிப்பூர், திரிபுராவில் 78 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குப்பதிவு. கேரளாவில் உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளில் 70 விழுக்காடு வாக்குகள் பதிவு. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் 60 விழுக்காட்டுக்கும் கீழ் வாக்குப்பதிவு. இரண்டாம் கட்ட தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றிய அரசியல் கட்சித் தலைவர்கள், சினிமா மற்றும் விளையாட்டு நட்சத்திரங்களும் வாக்களித்தனர். இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நன்றி. என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்த ஆதரவு எதிர்க்கட்சிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கப் போவதாக விமர்சனம். மக்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு காலி சொம்பை கொடுக்கிறது பாஜக. கர்நாடக தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி பாஜக மீது கடும் விமர்சனம். அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவாரா? இன்று மாலை எஞ்சிய தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை இறுதி செய்கிறது காங்கிரஸ். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் 100 டிகிரியை தாண்டியது வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 107.6 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இந்த வருட இறுதிக்குள் நடிகர் சங்க கட்டிட வேலைகள் முடிந்துவிடும். நடிகர் சங்க கட்டிடம் 75% வேலை முடிந்துவிட்டதாக தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பவர் ஸ்டார் சீனிவாசன் பேட்டி. வந்துடும். முக்கால்வாசி இப்போ எலெக்ஷனால தள்ளி போயிருக்கு. முக்கால்வாசி முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அதேமாதிரி இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சுன்னு நம்பிக்கை இருக்கு. எந்த ஆய்வும் நடத்தப்படாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோக திட்டம் எப்படி அமல்படுத்தப்படும்? மத்திய அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மீண்டும் பற்றி எரிந்து வரும் காட்டு தீ. நெருப்பை அணைக்கும் முயற்சியில் வனத்துறை. மேற்கு வங்கம் சந்தேஷ் காலியில் பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தது சிபிஐ. சம்பவ இடத்தில் தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் ஆய்வு. ஒலிம்பிக் போட்டிக்கு 2வது முறையாக தகுதி பெற்றார் தமிழக பாய்மர வீராங்கனை நேத்ரா குமணன். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. 262 ரன்களை விரட்டி பிடித்து வரலாற்றில் அதிகபட்ச ரன்களை செஸ் செய்த அணி என்ற பெயரை வென்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.